Taste the Daily. தமிழகத்தில் மரபணு திருத்தப்பட்ட புதிய விதைக்கு தடை விதிக்க வேண்டும் என விதையை விற்பனை செய்ய விடியா திமுக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியிருக்கிறார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஆய்வு களமாக காவிரி டெல்டாவை பயன்படுத்திக் கொள்வதற்கு தமிழக அரசின் ஒப்புதலை மத்திய அரசு பெற்றுள்ளதாக வந்திருக்கிற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. காரணம், இந்த மரபணு மாற்று தொழில்நுட்பத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நிரந்தர தடை இருக்கிறது. மரபணு திருத்தப்பட்ட விதை என்கிற பெயரில் தமிழ்நாட்டிலே ஆய்வுக்கு தமிழக அரசின் ஒப்புதல் பெற்றிருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக அரசு நமது வேளாண் துறை வல்லுநர்கள் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த மரபணு திருத்தப்பட்ட தொழில்நுட்பம் குறித்தான நெல் குறித்து பயன்கள் சாதக பாதகங்கள் குறித்து முழுமையாக அறிக்கையை வெளியிட வேண்டும்.